மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தற்போது மிக மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையை திறந்து விடுவதற்கு ஈரானிய தரப்பு முன்வைத்த அமைதி பேச்சுவார்த்தை முயற்சியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் குறித்த தெளிவான முடிவு எட்டப்படாத வரை எந்தவொரு ஒப்பந்தத்திற்கும் இடமில்லை என்பதில் டிரம்ப் உறுதியாக இருக்கிறார். குண்டு வீசி தாக்குவதை விட கடல் முற்றுகைதான் ஈரானுக்கு பெரிய பாடத்தை கொடுக்கும் என்று டிரம்ப் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். தனது அணு ஆயுத கனவை ஈரான் கைவிடாத வரை இந்த முற்றுகை தொடரும் என்பது அமெரிக்காவின் திட்டவட்டமான பதில். இந்த ராஜதந்திர பின்னடைவை அடுத்து ஈரான் தரப்பு மிகவும் ஆக்ரோஷமான மிரட்டலை விடுத்துள்ளது. ஈரானிய கடற்படை தளபதி ஷாஸ்ராம் ஹிரானி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளை நேரடியாக எச்சரித்துள்ளார். எதிரி நாட்டு படைகளை அச்சுறுத்த அவர்கள் ஆழ்ந்த பயம் கொள்ளக்கூடிய ஒரு புதிய ஆயுதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது அவர்களை இதய துடிப்பை நிறுத்தி செய்யும் அளவுக்கு பயங்கரமானது என்று அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த ஆயுத அமெரிக்க படைகளுக்கு மிக அருகிலேயே இருப்பதாகவும் அவர் எச்சரித்திருப்பது மத்திய கிழக்கு கடல் பகுதியில் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ஈரான் தரப்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் பிரம்மாண்டமான விமான தாங்கி கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் மீது தாங்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் கடற்படை தளபதி உரிமை கோரியுள்ளார். அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிராக நடத்திய போரில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தாங்கள் வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் இதன் மூலம் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களை செயலிழக்க செய்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் கடல் முற்றுகையை கடற்கொள்ளை என்று சாடியுள்ள ஈரானிய கப்பல்கள் மற்றும் பணியாளர்களை அமெரிக்கா பிணை கைதிகளாக வைத்திருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை பகுதியை தற்போது முழுவதுமாக ஈரான் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதாகவும் அமெரிக்க படைகள் இன்னும் நெருங்கி வந்தால் எந்த தயக்கமும் இன்றி இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா தனது முற்றுகையை தீவிரப்படுத்த ஈரான் தனது புதிய ரகசிய ஆயுதங்களை பற்றிய மிரட்டலை வீசியிருப்பது இந்த போர் எதை நோக்கி செல்லப் போகிறது என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை என்ற கதவு மூடப்பட்ட நிலையில் மோதல் வெடிக்குமா அல்லது ராஜதந்திர வழியில் தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.